வணக்கம். சினிமாங்கிறது ஒரு மாய உலகம் அல்லது மாய தோற்றத்துடன் தெரியுதுன்னு சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சினிமாவில் வாய்ப்புக்காகவும், வாய்ப்பு கிடைச்சவங்க வெற்றிக்காகவும் தங்களோட வாழ்க்கையை போர்க்களமாக்கி கொண்டு போராடுகிறார்கள். திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு திறமை இருக்கிறதில்ல. திறமையும் இருந்து வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமையறதில்ல. பல்லாயிரம் உதவி இயக்குனர்களில் வருஷத்துக்கு 2 பேருக்கோ 3 பேருக்கோ தான் படம் இயக்கும் வாய்ப்பு கிடைக்குது. ஆண்டொன்றுக்கு ஒரே ஒரு இயக்குனர் வெற்றி கண்டாலே அது பெரிய விஷயம். அப்படி இருந்தும் சென்னைக்கு ரயில் ஏறி வரும் இளைஞர்களுக்கு பஞ்சம் இல்லை. சாப்பாடு இல்லை, தங்க இடம் இல்லை, நல்ல உடை இல்லை. ஆனாலும் சென்னையில் அலைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படி பல்லாயிரம் பேர் கோடம்பாக்கத்தில் சுற்றி அலைந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் தன் சொந்த ஊரான ஜோலார்பேட்டையிலேயே சினிமா அலுவலகம் தொடங்கி ஜோலார்பேட்டையிலேயே தயாரிப்பாளரை கண்டெடுத்து கிராமத்து மக்களையும் நண்பர்களையும் சொந்தக்காரங்களையும் நடிகர்களாக்கி மயில்பாறை எனும் சினிமாவும் எடுத்து தியேட்டர்களில் திரையிட்டு முதலீடு செய்ததை விட அதிகமான லாபமும் தந்திருக்கிறாரு. தொலைக்காட்சி உரிமை, பிற மொழி டப்பிங் உரிமை, வெளிநாட்டு உரிமை என்று அதிலும் பணம் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இப்போது அடுத்த படத்திற்கான அலுவலகத்தை அவரின் சொந்த ஊரான ஜோலார்பேட்டையிலே தொடங்கி கதை விவாதம் செய்கிறார். கொரோனாவினால் தடைப்படும் படப்பிடிப்பு கொரோனா முடிந்ததும் தொடங்கும் என்கிறார். வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் தனக்காக மாற்றி அமைத்து வெற்றி கண்ட இயக்குனர் பி. சிவகுமார் அவர்களோடு ஒரு மினி பேட்டி. உங்கள் ஊர்லேயே சினிமா ஆஃபீஸ் போட்டு படம் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எப்படி வந்துச்சு? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் 1996 இந்த சினிமா துறைக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கேன், சென்னையை நோக்கி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் நாங்கள் போவோம். எங்கள் அப்பா ஒரு ரயில்வேயில் ஒரு ஆஃபீஸராக இருந்தனால ஏசியில் ட்ரெயினில் போயிட்டு அங்கே எல்லா இடமும் சுற்றிட்டு அன்றைக்கி சாயந்தரம் மறுபடியும் கிளம்பி வந்துடுவோம். இந்த ஜோலார்பேட்டைக்கு வாடகைகளுக்கு கதை சொல்கிறது, வரவங்களுக்கு கதை சொல்கிறதுன்னு பார்த்து ஒரு 6 மாதம் நிறைய பணங்களை செலவு பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம். இந்த மாதிரி நிறைய தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தோம். ஆக மொத்தம் படம் எடுக்கிறது எந்த ஊர்லேயோ எடுக்க போகிறோம். அதுக்கு அங்கே தான் ஆஃபீஸ் போட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி, அங்கே எடிட்டிங் டப்பிங்காக போகிறோம், படத்தை ரிலீஸ்க்கு மட்டும் போகிறோம். அப்போது நம்ம எதாவது ரூம் போட்டு அதை போய் பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஊர்லேயே உட்காந்து ஏலகிரி மலை இருக்குது, நல்ல ஷூட்டிங் பிளேஸு, இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் நம்ம ஏரியாவிலே ஒரு 3000-4000 ரூபாய்க்கு ஒரு வீடு கிடைக்கும். அதை வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு படம் பண்ணணுன்ற தைரியம் வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயே ஆஃபீஸ் போட்டு படத்தை எடுத்து முடித்தோம். மெட்ராஸில் போய் எடிட்டிங் டப்பிங் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணோம். அவ்வளோதான். தயாரிப்பாளர்கள், நடிகர்கள்னு எல்லாருமே புதியவர்கள், எப்படி சமாளிச்சிங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுமா நிறைய கதை எழுதி நாடகம் போடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய நாடகம் போடுவோம். அதனால் எல்லாருமே புதுசு தான், யாருக்குமே சினிமா அனுபவம் நாடக அனுபவம்னு தெரியாது. அந்த நாடகத்தோடைய அனுபவம் தான் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இங்கே புதுமுகம் அப்படின்னு போடும்போது தயாரிப்பாளர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, படம் எடுக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாம் சொல்லி கொடுத்து நடிகர்களுக்கும் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை நம்ம பண்ணி எடுத்தோம். நிச்சயமாக அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்த அனுபவத்தினால இந்த புதியவர்கள் எனக்கு தெரியல, எல்லாமே பழசாக தெரிஞ்சது. அவ்வளோதான். நான் மயில்பாறை படம் எடுக்கும்போது எல்லா வசதிகளும் இருந்தது. அதாவது சென்னையில் நம்ம யூனிட்டு கூப்பிட்டோன்னு வந்துடும். அது நீங்கள் கேட்குறது பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த நண்பர்களெல்லாம் வச்சு சின்ன சின்ன வீடியோ ப்ளே பண்ணுவோம். அப்போது இந்த அறிவொளி இயக்கம், எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி இதெல்லாம் நான் பண்ணேன். அந்த டைமில் க்ரெயின் இதெல்லாம் வசதி கிடையாது, நம்ம போய் அதெல்லாம் புக் பண்ணி கொண்டு வர முடியாது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு மாட்டு வண்டி வர வச்சுட்டு அது மேலே கேமரா வச்சு 2 பேரும் அந்த பக்கம் தூக்குவான், அப்படியே மேலே போகும். டில்ட் அப் டில் டவுன் ஷாட்டெல்லாம் மாட்டு வண்டியை வச்சு நாங்கள் பண்ணோம். அப்புறம் அந்த மாட்டு வண்டியிலே வச்சுட்டு ட்ராலி ஷாட் மாதிரி மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் அப்போது அந்த எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சிக்காகவும் அந்த அறிவொளி இயக்கத்துக்காகவும் நான் அந்த மாதிரிலாம் எடுத்தோம். ஸோ நம்ம படம் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் யூனிட் புக் பண்ணோன்னா அந்த வண்டி வந்துடும், அதை வச்சு நம்ம பண்ணி தான் ஷூட் பண்ணோம். நீங்கள் எடுத்த படத்தில் தயாரிப்பாளருக்கு லாபமா நஷ்டமா? இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாபமாக நஷ்டமாங்கிறத விட சில நிமிடங்களில் மாறக்கூடியது தான் இந்த சினிமா. இந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒருத்தரை வச்சு நாங்கள் தயாரிப்பாளராக உருவாக்கலை. ஆக்சுவலாக 4 நண்பர்களோட நடிக்கிறவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை எடுத்தனால இது நஷ்டமான ஒரு விஷயமாக யாருக்கும் தெரியல. ஏன்னா என் பேரே தயாரிப்பாளராக போட்டு கூட இந்த படத்தை எடுத்துருக்கலாம். சரி, அதுக்கு ஒரு தயாரிப்பாளர்னு ஒருத்தருக்கு பேரை வச்சு இன்னொரு நடிகர்கள் எல்லோரும் போட்டு பண்ணனால இதில் ஒரு பெரிய நஷ்டமாக எங்களுக்கு யாருக்கும் தெரியல. போட்ட பணத்தை நாம் ஈஸியாக எடுத்துட்டோம். அதனால் நஷ்டங்கிற ஒரு விஷயம் இதில் கிடையாது.
அதனால் இதை பற்றி லாபமாக நஷ்டமான யாரும் இதை ஒரு பெருசாக நாங்கள் எடுத்துக்கல. இப்போது சேட்டலைட்டில் பணம் வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் இப்போ ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல லாபமான விஷயந்தான், நஷ்டன்றது கிடையாது. பட்டு நல்ல நடிகர்களெல்லாம் போட்டிருந்தா இன்னும் பெரிய லெவலில் போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். படம் பார்த்தவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல கதையை தேர்வு செஞ்சிருந்தா சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மை தான். எல்லா கதைகளும் நல்ல கதைகள் தான். காக்கைக்கு தன் கொஞ்சி புன் கொஞ்சிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க இந்த கதை நல்லா இருக்கணும். பட் எங்களோட விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அருமையான கதைகள்லாம் எங்கிட்ட இருக்குது. அந்த கதைகளை வச்சு படம் பண்ண முடியாத சூழ்நிலை. காரணம் அதுக்கு தகுந்த தயாரிப்பாளர்கள் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ பண்ண முடியாது. சரி, இப்போ இருக்கிற இதை வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்குரிய காய்கறிகளை வாங்கி தான் நம்ம சாப்பிட முடியும். இப்போது ஒரு 1000 ரூபா இருக்குன்னா போய் ஒரு பிரியாணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி எங்கிட்ட பொருளாதாரத்துக்குரிய தயாரிப்பாளர்கள் யாரும் இல்லை. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதைகளை வந்து நாங்கள் உருவாக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுனால என்ன பிரச்சனைங்கிறத பற்றி தான் எடுக்கலான்னு ஐடியா பண்ணோம். சரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி இவர் ஹீரோ பண்ணுறாரு, இவர் வில்லம் பண்ணுறாருன்னா இவருக்கு தகுந்த மாதிரிகளை கதைகளை நம்ம உருவாக்குனது தான் அது ஒரு சிக்கலாக அமைஞ்சு போச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இருந்திருப்பீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா புகழ் மகுடம்னு ஒரு தூர்தர்ஷன் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அது. அதில் எம்எஸ் பெருமாள் அவரோட வந்து நான் அசோசியேட்டாக பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா அது வந்து லைவ் சேனல், அது லைவில் பண்ணுறது ஷூட்டு. அவர் டோட்டலாக பார்த்திங்கன்னா என்ன தான் டைரக்ட் பண்ண வச்சார். அப்போது என்னுடைய அனுபவங்கள் என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது, நம்ம நாடக அனுபவங்கள் தான் அதிகம். ஸோ என்னை ஃபுல்லாக ஷூட் பண்ண வைப்பார், நானே அங்கே வந்து டைரக்ட் பண்ணுவேன். எல்லாமே கேமரா ஆக்ஷன் எல்லாமே சொல்கிற அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ராதா ரவி சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு கேரக்டரில் வந்து ஆட்டோ டிரைவர் வரணும், வந்து அவன் வந்து ஆக்ட் பண்ணுறது யார் பண்ணாலும் அங்கே ஷூட் ஆகல அவருக்கு. அவர் டக்குன்னு என்னையும் கூப்பிட்டு நீ பண்ணுன்னு சொன்னார். உடனே எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது. சும்மா அந்த ஆட்டோ வந்து நின்ன உடனே அந்த டிரைவர் சீட்லேருந்து பேசுகிற அந்த பின்னாடி அந்த மீட்டரை பார்க்குறது, அந்த ஸ்டைலை மட்டும் பண்ணேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி அவருக்கு பல பேட்டியில் அதை பற்றி சொல்லியிருப்பார். அதேமாதிரி சிவி ராஜேந்திரன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம். அவர்கிட்ட வந்து ஃப்ரேம்ஸ் எப்படி வைக்கலான்றதை கற்றுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தி ஃபிலிம்ஸில் வந்து எங்கள் அப்பாவுடைய அனுபவத்தில் நான் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ பசும்பொன்னு பாரதிராஜா சார் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படத்துக்கு வந்து திருவிழான்னு படம் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து சீமான் சார் வந்து கதை எழுதுகிறாரு, நான் போய் அவங்க கூட இருக்கிறேன். அந்த பசும்பொன்னு படத்தில் பார்த்திங்கன்னா பாரதிராஜா சாரோடைய ஒரு கேரக்டரையும் நான் வந்து ரசித்து அவருடைய ஃப்ரேம்ஸு நான் நடிகர்களே பார்த்தது கிடையாது. அவரை மட்டுமே பார்த்து நான் சினிமாவில் ஒரு அனுபவங்களை கற்றுருக்கேன். அதே மாதிரி மனோஜ்குமார் சார்கிட்ட வண்டிச்சோளச்சின்ரா, செந்தமிழ் செல்வன், ராஜபாண்டியில் எல்லாம் வந்து அப்ரெண்டிஸ் மாதிரி அவங்களோட நிறைய அனுபவங்களை நான் கற்றுக்கிட்டேன். இது அசிஸ்டண்ட்டுங்கிறதுக்கு அப்பயே நம்ம வந்து ஒரு டைரக்டர்ன்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நாமளே வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போட்டு 2003 நினைக்கிறேன். அப்போது நான் நம்ம நாராயணி கண்ணகி நாங்கள்லாம் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு படத்துக்கு ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் பண்ணி சாங் ரெக்கார்டிங் எல்லாம் முடித்து பூஜை போட்டு பிரம்மாண்டமான பூஜை. அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் விஜய் அஜித் கூட அவ்வளோ பெரிய பூஜை போட்டாங்களான்னு தெரியாது. அந்த டைமு நாங்கள் அவ்வளோ பெரிய பேனர் வச்சு பூஜை எல்லாம் போட்டோம். அது என்ன டைமிங்கோ தெரியாது. அந்த நேரம் டக்குன்னு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொடியூசரையும் காணோம், யாரையும் காணோம், மறுபடியும் இப்போ போராட்டங்களே போயிட்டுருச்சு. இதுதான். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகணுன்ட்டு முடிவு பண்ணிட்டோம். நான் நிறையா சின்ன சீரியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே டைரக்டருங்கிற போர்வைக்கு உட்காந்துட்டோம். இந்த அசிஸ்டண்ட்லேயே இவங்ககிட்ட தான் நம்மளுடைய அனுபவங்கள். ஏன்னா நம்மளை யாருன்னா திட்டினாவே அப்போ பிடிக்காது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மதுரையிலேருந்து வெளியூர்லேருந்து வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அங்கேயே போய் உட்காந்துக்குவாங்க. காக்கா வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னா ஆமாம் சார் குட்டியோட பறக்குதுங்கிறது தான் இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியும். நம்ம வந்து இது தப்புன்னு சொன்னால் நம்மளை யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட அறிவு இருக்கான்றதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம கூட வர அசிஸ்டண்ட்டுங்களுக்கு நம்மளும் பட்ட அத்தனை கஷ்டங்களும் அவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் உங்ககிட்ட மிமிக்ரி திறமை இருக்குன்னு சொன்னாங்க, அது சினிமாவுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டது? நல்லா எனக்கு இந்த கொஸ்டின் கேட்டோடனே சிரிப்பு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வஉசி பார்க், அதாவது ஈரோட்டில் தான் படிச்சுட்ருக்கோம். நான் பிறந்ததெல்லாம் வந்து ஈரோடு தான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் 3வது பையன். 2 அண்ணன் தங்கச்சி 1. ஈரோட்டில் வந்து அறிஞர் அண்ணா வந்து 15
செப்டம்பரில் பிறக்கிறாரு. 17 செப்டம்பரில் வந்து பெரியார் பிறக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற 16ஆம் தேதி பிறந்தவன் நான். அதனால் ஈரோடு ரயில்வே காலனி முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், 7th ஸ்டாண்டர்ட். அப்போது ஒரு பெரிய ஓப்பன் டு ஆல்னு சொல்லி ஒரு பெரிய காம்படிஷன் எல்லாம் நடிக்கிறதுக்காக போய் பேர் கொடுத்துட்டு வந்து அந்த ஸ்கூல்லேருந்து போயிருக்காங்க. எனக்கு என்ன நடிக்கிறது தானே, ஏதோ ஒன்று நடிக்கலான்னு நானும் போய் பேர் கொடுத்துட்டு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மிமிக்கரி அப்படின்னு சொன்னாங்க. மிமிக்கரினா என்னென்னு தெரியாது, நம்ம தமிழ் மீடியம் படிச்சுட்ருக்கோம். மிமிக்கரினா என்னென்னே தெரியாது. என்னடா அது, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் அப்படின்னா சாக்ரட்டிஸ் வேஷத்தோடு வந்து காரில் வந்து இறங்குறான், வந்து நடிக்கிறான். வீரபாண்டி கட்டபொம்மன்னா அப்படியே அந்த வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி வேஷம் அந்த இதெல்லாம் போட்டுட்டு வந்து அவன் நிற்கிறான். ஒரு குடியாரன், ஒரு கிழவன், எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பசங்களாம் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் மீடியம் பையன் ஒருத்தங்கிட்ட போய் நான் கேட்டேன், மிமிக்கிரினா என்னப்பா அப்படின்னு. அதாங்க எல்லார் மாதிரியும் குரலில் அந்த காக்கா குருவி மாதிரி கத்தலாம், இல்லை எல்லார் மாதிரியும் பேசலாம் அப்படின்னா. இந்த சினிமாவில் நடிகர்கள்லாம் மாதிரி பேசலாமா அப்படின்னா, அதாங்க மிமிக்கிரி. ஓ சரி. அப்போ நம்ம பேர் கூப்பிட்றாங்க, பி சிவகுமார், ரயில்வே காலனி முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படி கூப்பிட்டோன்னே இந்த ஒரு கால் பார்த்தீங்கன்னா கடன்னு நடுங்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை எம்ஜிஆர் பேசினா எப்படி இருக்கும், அப்புறமா எம்ஆர் ராதா, பாலையா, ரஜினி, கமல் அப்படியே ஒருத்தராக பேசிவிட்டு கடைசியாக சிவாஜியை பேசி முடிச்சிட்டேன். எல்லாம் கைத்தட்டினாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் பேசும்போது ஒரு இப்படின்னு ஒரு 4-5 கைத்தறல் வரும். நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 15-20 செகண்ட் தட்டிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் ப்ரைஸ் யாருக்குடான்னு பார்த்தா மிமிக்கிரியில் ஸ்டேட் ஃபஸ்ட் நான் தான். அது மிகப்பெரிய வெற்றி. அதுவே எனக்கு பெரிய அவார்டு கிடச்ச மாதிரி அந்த 7ஆம் கிளாஸில். இதுக்கப்புறம் சினிமாவில் வந்து நான் நடிக்கணும்னு தான் உண்மையாக போயிருக்கணும். அது எங்கள் சித்தப்பா பெரியப்பானால அவங்கெல்லாம் நாடகம் போட்டு டைரக்ட் பண்ணதில் நம்மளை எல்லாருமே இந்த உசுப்பேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளை சூப்பராக டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த நடிக்கிறத மறந்து நாம் டைரக்ஷனுக்கு வந்துட்டோம். நடிக்கிறதுக்கு போயிருந்தால் இன்றைக்கி வேறு மாதிரி நல்ல காமெடி நடிகராக வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய மிமிக்ரி அனுபவம். இதை வந்து நான் சினிமாவுக்குள்ளே பண்ணல. பெரிய நடிகர்கள்கிட்ட கதை சொல்லியிருக்கீங்களா? நான் கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் ஆக்டர் முரளி சார் வந்து நல்ல பீக்கில் இருக்கார். அப்போ அவருக்காக ஒரு கதை சொல்லணும்னு பிளான் பண்ணிவிட்டு அவரை பார்க்கறதுக்கு போகிறோம். அவர் உன்னுடன் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கார். அவரை போய் பார்க்கலான்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அப்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் என்ன சப்ஜெக்ட், படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். காதல் பாடம் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் நாளைக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்போல்லாம் லேண்ட்லைன் தான் இருக்கும். எங்கேயாவது போய் எஸ்டிடி பூத்தில் போய்ட்டு ஃபோன் பண்ணி தான் போனோம். ஒரு 10:45-11 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் ரீச் ஆகலை. சரி, அப்புறமா ஒரு 11:30 மணிக்கு மேலே நாங்கள் அவர் வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போனோம். அவர் அப்போது வெளியே கிளம்பி போகிறாரு. உங்களை நான் 11 மணிக்கு வர சொன்னேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க? இல்லை சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு போங்க. உங்களை ஃபோன் பண்ண சொல்லியே, 11 மணிக்கு வர சொன்னல அப்படின்னாரு. சரி, எதாக இருந்தாலும் ஒரு 2 நிமிஷத்தில் கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னடா அவர் நம்ம எவ்வளவோ கதையை உருவாக்கி ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம், 2 நிமிஷத்தில் சொல்லுங்கிறாரு. உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கிய இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு சொன்னேன். இப்போ காதல் பாடம்னு சொல்கிற, நட்பை பற்றி சொல்கிறேன், அதான் சார் என்னோடய டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ரு அப்படின்னு. சரி, ஒரு 5-10 நிமிஷத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னாரு. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மகாபாரத்தில் கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் நட்பை பற்றி சொன்னேன். அப்புறமா அவர் மேல் பட்டனை கழட்டிட்டு கதையை என்கிட்ட 1.25 மணி நேரம் கேட்டார். ஃபுல்லாக படத்துக்கு ஓகே பண்ணிட்டார். 40 லட்சம் ரூபாய் அவருக்கு பேமெண்ட் பேசிட்டோம். எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசினோன்னே அவர் ஏதாவது ஒரு 10 ரூபா குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அதுவே அப்படியே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அந்த அனுபவம் எனக்கு நிறையா இருக்குது. அப்புறம் ஒளின்னு ஒரு படத்துக்கு என்னோடய தான் ஸ்கிரிப்டு முழுக்க அழகாக பண்ணி பேசலான்னு சொல்லி நான் ஒளிச்சந்திரன் டைரக்டர் சார்கிட்ட நாங்கள்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்னி அவர்கிட்ட அதை பண்ணோம். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே முரளி சாரும் இப்போது இல்லை. அது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இதுதான் இந்த அனுபவம் எனக்கு இருக்குங்க. பெருசாக பணம் சம்பாதிக்கல, சினிமாங்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம்னு தெரியும். குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறீங்க? பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரிலம்மா. ஏதோ அப்பா அம்மாவோட இதில் இருந்துட்டு நாம் பாட்டுக்கு சினிமாவுக்கு போனோம், சுற்றுவோம், நிறைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போது எனக்கு சினிமாவே வெறுத்து நான் வந்து பெங்களூர் போயிட்டேன். பெங்களூரில் போயிட்டு சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் என்னுடைய வருமானம். என் ஒய்ஃப் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சிருந்தனால அவங்களும் அங்கே போய் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுதான் எங்களுடைய குடும்ப வருமானத்தில் முக்கியமாக இருந்தது. மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த போய் அங்கே ஒரு 3-4 வருஷம் இருக்கிறதுக்குள்ளே மறுபடியும் யாராவது ஒருத்தன் சினிமாவை தூண்டி விட்டுருவான். என்ன மறுபடியும் நான் சென்னைக்கு ஓடி வந்துடுவேன்.
அப்புறம் வேலைக்கெல்லாம் போகணும். என் ஒய்ஃபோடைய வருமானத்தில் தான் நானே இருக்கிற சூழ்நிலையாக இருந்தது. இருந்தாலும் நானும் ஏதோ நான் போய் சீரியல் அது இது பண்ணிவிட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தோம். மற்றபடி ஒரு பெருசாக சினிமாவில் ஒன்றும் நம்ம சம்பாதிக்கல. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒய்ஃபு இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களும் வேலைக்கு போக முடியாது, வீட்லேயும் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாருக்கும். எனக்கு இன்றைக்கி வருமானத்துக்கு கை கொடுக்கறது என்னுடைய சினிமாவை விட என்னுடைய பத்திரிகை துறை தான் எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் வருமானத்தை கொடுத்துட்ருக்கு. அதனால் எப்பயுமே சினிமாவை சார்ந்தது தான் இந்த பத்திரிகையும். அதனால் இதுதான் என்னுடைய வருமானமாக இருக்க இல்லையா. சினிமாவில் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. கண்டிப்பாக இனி வரும் காலகட்டங்களில் நம்ம அந்த சினிமாவில் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பணத்தையும் சம்பாதிப்போன்ற நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து பணம் நமக்கு தேவை. அதுக்காக நம்ம போராட்டம் எத்தனை பண்ணாலும் எப்போ அது வருமோ அப்போ தான் வரும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். உங்கள் ஜோஸ்னா டிவி மூலிமா எனக்கு அந்த வாய்ப்பு வரும்னு நம்பிக்கையோடு நம்மளுடைய பயணத்தை தொடங்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் படத்துக்கு எதிர்மறையான விமர்சனம் வந்துச்சா? அதை எந்த மாதிரி எதிர்கொண்டீங்க? இப்போது நமக்கு வந்து பாராட்டோட நம்மளுக்கு நிறைய எதிர்மறையாக எது பேசுகிறாங்களோ அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத நம்ம அடுத்த வாட்டி நம்ம திருத்திக்கலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சவங்கள வந்து சிரித்து அவங்கக்கிட்ட பேசலாம். நம்ம பிடிக்காதவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தித்து பேசணும். அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் எடுப்போம், அவங்களுக்கு நாம் சொல்லி கொடுப்போம். அப்போ நாம் என்ன அழகாக இருக்கோன்றது நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம டைரக்டர் சார் வந்து பாரதிராஜ் சார் வந்து ஒரு படத்தில் பண்ணுவார், ஒரு ஹீரோயினுக்கு வந்து அதை நடிப்பது அழகாக அப்படி சொல்லி கொடுப்பார். அப்போ அவருடைய அழகை பார்க்கல, அடுத்தவங்க எப்படி நடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாருடைய, அவருடைய அழகுக்காக அதை நடிக்கலை. ஸோ அதனால் நம்மளை பற்றி பேசுகிறவங்கள பற்றி நம்ம கண்டுக்க வேண்டாம். ஏன்னா பின்னாடி பேசுகிறானா முன்னாடி பேசுகிறான்னு டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம சிரித்து பேசினா போதும், நம்ம பிடிக்காதவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் சிந்தித்து பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இதோட கருத்து. அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்க? 8 வருடமாக சினிமாவை மயில்பாறைக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கோன்னு இல்லை, மற்ற படங்கள் என்னுடைய நண்பர்கள் கயவன், பெருசு ஊருக்கு புதுசு, இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நான் தான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் கோ டைரக்டர்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்மளுடைய படம் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் பார்க்குன்னு 2003 பூஜை போட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த படம் வந்து காலேஜ் லைஃப் இஸ் நாட் தேர் ஃபார் எவர் பட் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் தேர் ஃபார் எவர். கல்லூரி வாழ்க்கைங்கிறது சில காலம் வரைக்கும் தான். அப்போ ஏற்படுற அந்த காதலும் நட்பும் வந்து நம்ம சாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அது வந்து மறையாது. ஸோ அந்த கான்செப்ட் இன்றைக்கும் அந்த கான்செப்டை வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலேஜ் பார்க்கை வந்து அன்றைக்கி இருந்த சூழ்நிலையை இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்காக அந்த சப்ஜெக்டை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக அந்த சப்ஜெக்டை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு இந்த கொரோனாக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோடைய முதல் பேட்டியிலையும் நான் வெற்றி பெற முதல் பேட்டியாக அந்த ஜோஸ்னா யூடியூப் சேனலில் பேசுவேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.